ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு நாளும் இந்த ஊடகத்தில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் நன்றி. அதிகமான தொடர் பிரயாணங்கள், அதிகமான தொடர் ஊழியங்கள், இவர்களுக்கு மத்தியிலும் நாளிலே இதை ஒளிப்பதிவு செய்ய ஆண்டவர் பாராட்டின இரக்கங்களுக்காக நன்றி. இந்த நாளின் செய்தி என்னவென்றால், ஒரு உண்மையான சீஷனுடைய தன்மைகள், அல்லாவிட்டால் ஒரு உண்மையான சீஷனுடைய விருப்பங்கள் என்ன. இந்த எல்லாரும் நாம் சொல்லுகிற வார்த்தை, நாம் எல்லாருமே அந்த ஆண்டுடைய சீஷன் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். நீ திருச்சபையில விசுவாசிகள் ஏராளம், சீஷர்கள் மிக குறைவு. ஒரு சபை எடுத்துக்கொண்டால் ஒரு 100 பேர், அதாவது ஒரு 3 பேரும், அதாவது ஒரு 2% மட்டுமே சீஷர்கள், உண்மையாய் பின்பற்றுகிறவர்கள். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், திருச்சபையின் ஊழியத்துல ஏறக்குறைய 50 ஆண்டுகள் தொடர்ந்து பணியாற்ற தேவன் தந்த இரக்கம், தயவு. நான் கண்ட ஒரு உண்மை என்னவென்றால், இந்த திறந்த வாசல் என்ற இந்த இயக்கத்துல ஒரு 60க்கும் மேற்பட்ட சபைகள் தமிழகத்தின் பல இடத்திலே நாங்கள் நடத்துகிறோம். உலகெங்கும் நான் கண்ட ஒரு காரியம், இந்த செய்தியை கூட ஒரு வெளிநாட்டிலே நான் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். உண்மை என்னவென்றால், திருச்சபைக்கு வருகிறவர்கள் பாதி பேர் விசுவாசிகளா இருக்கிறார்கள், சீஷர்களா இல்லை. நேற்று நான் ஒரு ஆலயத்துல பிரசங்கித்தேன் வெளிநாட்டில. ஆமேன் சொல்லி முடித்த பிறகு ஒருவர் கூட வந்து சந்திக்கவில்லை. துக்கமான ஒன்று. எல்லாரும் ஓடுகிறார்கள். ஒருவர் கூட வந்து சந்தித்து, ஒரு 4-5 பேர், அங்கே ஒரு 500 பேர் இருப்பார் இந்த ஆலயத்துல, ஒரு 3-4 பேர் மட்டுமே வந்து விசாரித்தார்கள். அந்த போதவர் சொன்னார், இவர் இந்தியாவில் வந்திருக்கிறார், அவரை சந்தியுங்கள், அவர் வெளியே இருக்கிறார், அவரோடு பேசுங்கள் என்று சொன்னார். ஆனால் அவர்கள் ஒருவர் கூட, ஒரு உண்மை என்னவென்றால், ஒருவர் கூட, 2 அல்ல 3 பேர் தான் விசாரித்து கை குலுக்கி. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அதாவது இன்றைக்கு திருச்சபையில பார்வையாளர்கள் அதிகமா இருக்கிறார்கள், பங்குதாரர்கள் மிக குறைந்து விட்டார்கள். ஏதோ சபைக்கு வர வேண்டும், ஞாயிற்றுக்கிழமை ஒரு பாரம்பரியம் வர வேண்டும், ஒரு பாட்டு பாட வேண்டும், ஏதோ போக வேண்டும். அன்னைக்கு ஒருத்தர் கேட்டேன், உங்க சபையின் பாஸ்டர் பேர் என்னன்னு. ஒரு என்ன சொல்ல தெரியுமா, நான் போவேன், காணிக்கை போடுவேன், எழுந்து வந்துருவேன், அவ்வளவுதான். இந்த சபையின் போதகர் பேரும் அவருக்கு தெரியவில்லை. நான் போவேங்க, பாட்டு காணிக்கை போடுவேன், எழுந்து வந்துடுவேன். அவர் நினைக்கிறாரு இவர் போடுகிற காணிக்கை ஆண்டவரை பணக்காரராக்கும். இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு உண்மையான சீஷனா என்பதை இந்த செய்தியிலே உங்களை அலசி ஆராய்ந்து பாருங்கள். அப்படி இல்லை என்றால் அந்த உண்மையான சீஷத்துவாய் மாற விரும்புங்கள். பாட்டெல்லாம் பாடலாம், இயேசுவின் சீஷன் எல்லாம் பாட்டெல்லாம் பாடலாம். The qualities of a discipleship. ஒரு சீஷனுடைய உண்மையான ஆசை, விருப்பம், ஆதங்கம், மனப்பக்குவம். சங்கீதங்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறேன், ஒரு உண்மையான சிஷ்யனுடைய விருப்பம் என்னவென்றால், தேவ நீதியிலும் தேவனுடைய நீதியில அதிகமாக விரும்புவான். நான் படிக்கிறேன், கேளுங்கள். என்னை, சங்கீதம் 5:8, என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி. This is the ultimate goal of the disciple. ஒரு சிஷ்யனுடைய ஆசை என்ன தெரியுமா? என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி. இன்றைக்கு நம்முடைய நீதியில் நடக்கிறோம், சுயநீதி. கவனிங்கள், என் பார்வையில் நான் ஓகே, ஆனா அடுத்தவங்க பார்வை எப்படி இருக்கிறேன்? இன்னைக்கு எல்லாருமே I am right, you are wrong. உங்களுக்கு நிறைய பேரை பார்க்கிறேன், நான் சரி நீ தவறு. இல்லை என்பார்களோட, உங்கள் நீதியை அவருடைய நீதியோடு ஒப்பிட்டு பாருங்கள். வெளிச்சத்திலே வெளிச்சம் பாருங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் நீதிமான் தான். அந்த ஆயக்காரன் பரிசன மாதிரி அந்த பரிசு சொன்னான், நான் வாரத்துல உபவாசம் பண்றேன், ஜோம் பண்றேன், தசமம் கொடுக்கிறேன். அவன் பாலில் அவன் நீதிமானா இருந்தான். தேவன் சொன்னார், அவனர் நீ அல்ல அவனே. அந்த ஆயக்காரன் மார்பில் அடித்துக்கொண்டு தன் கண்களையும் வானத்துக்கு எடுக்க துணியாமல் பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். அதுதான் நீதி. நான் சொல்ல விரும்புகிறேன், a true disciple always like or lead in true righteousness.
நான் படிக்கிறேன் கேளுங்கள். என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி. அடுத்த வார்த்தை, அதாவது உம்முடைய வழியை செம்மைப்படுத்தும். This is a real ambition of a true leadership. ஒரு உண்மையான சிக்ஷனுக்குள் இருக்க வேண்டிய எண்ணம் இதுதான். என்னை நீதியின் பாதையில் நடத்தி. ஒரு நாளும் கேளுங்க, இன்றைக்கு நான் வாழ்ந்த வாழ்க்கை நீதியான வாழ்க்கையா? ஒரு இரவும் என் பேச்சு நீதியா இருக்கிறதா? என் சொல் நீதியா இருக்கிறதா? என் செயல் நீதியா இருக்கிறதா? அது மட்டுமல்ல, என் வழிகள் செவ்வைப்படுத்தப்பட்ட வழிகள் தானா? இன்றைக்கு ஊழியத்துல முன்னில் இருக்கிற அநேகர் வாழ்க்கையில கூட நீதி இல்லை. தன் சொந்த சகோதரனுடைய வாழ்க்கையில அவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்பதில்லை, சொத்தை கொடுப்பதில்லை. நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு. ஆனா இவங்க சபைக்குள் இருக்கிறாங்க, அந்த போதையை 2 பேரும் இழக்க விரும்புவதில்லை. என் அன்பு தேவ பிள்ளையே, ஃபார் ட்ரூ டிசைபிள், ஒரு உண்மையான சிஷ்யனா இருப்பாயானால் அவருடைய நீதியிலே நடக்கிறாய், உங்களுடைய நீதியில் அல்ல. இது பல நேரங்கள் நம்ம சொல்லுகிறோம் சரி அல்ல, ஆனா அதை ஏற்றுக்கொள்வதில்லை. கணவனை ஏற்றுக்கொள்வதில்லை, மனைவி ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படி சொல்லும் போது அந்த போதகர் ஒரு பக்கம் சாய்ந்து விடுகிறார். அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு, அவர் காசு வாங்கிட்டாரு, காணிக்கு அதிகமா கொடுக்கறாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் உண்மையான சீனா இருப்பீனால் நீதியான வாழ்க்கை இருக்கிறதா? எது நீதி, எது அநீதி? திரும்ப சொல்லுகிறேன், உங்களுக்கு அவர் தேவை என்பதினாலே அநீதிக்கு நீங்கள் துணை போக வேண்டாம். அவருக்கு உங்களை பிடிக்கல, எனவே பிடிக்கலாம் கூட பரவாயில்ல, நீதியா இருக்கிறாரா, வாழ்த்துங்கள். ஒருவேளை நேரடியா வாழ்த்தாவிட்டாலும் மறைமுக வாழ்த்துங்கள். இன்னைக்கு என்னுடைய செய்தி என்னவென்றால், கவனிங்கள், ஒருவர் பிடிக்கல, எனவே செய்தெல்லாம் பிடிக்கல, அது நீதி அல்ல. திரும்ப சொல்லுகிறேன், அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். அன்பானவர்களே, நீதியா இருங்க. என் பிள்ளை, என் கணவன், என் மனைவி நீதி இருக்கிறதா? நீதியா இருந்தால் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அது அநீதியா இருந்தால் அவே ஃப்ரம் them. இன்னைக்கு உலகத்துல பாருங்க, அடிக்க நான் என்னோட சபையில சொல்லுவது, உறவுக்கு கை கொடுக்காதிருங்கள், ஊழியத்திற்கு கை கொடுங்கள். ஒரு பிள்ளையை நாம் கண்டிக்கிறோம், இது தவறு. ஆனால் அந்த தாயும் தகப்பனும் ஏற்றுக்கொள்வதில்லை. எவ்வளவு பெரிய அநீதி! ஒரு ஊழியனுக்கு எல்லாமே சமந்தான். உங்க பிள்ளை தவறு பண்ணது, கவனிங்கள், உடனே அவர் அவங்களுக்கு என் பிள்ளைய மட்டுமே குறை சொல்றார், அடுத்த உங்களை பேரோடு தெரியல. இது தேவையற்ற விவாதங்கள். என்னை கேட்டுக்கொண்டு வந்ததே பிள்ளையே, உங்ககிட்ட ஒரு நீதி இருக்கிறதா? இந்த வார்த்தை சொல்லுகிறது, நீதியிலே நடத்தி. 2வது, அவருடைய வழியை, ஒரு சொல்லுங்களா, இவருடைய வழியை செவ்வையாக்கும். இன்றைக்கு அந்த நீதியின் வழியில் நடக்கிறவன் மிக குறைவு. என்னை கேட்டுக்கொண்டு வந்ததே பிள்ளையே, என் முதல் குறிப்பு, a life of righteousness. விரும்புங்கள், ஆண்டவரே, you lead me in the life of righteousness. என்னை நீதியின் பாதையில் நடத்தும் என்று சொல்லுங்கள். 2வது, ஒரு உண்மையான சீஷன் யார் என்றால், கவனியுங்கள், அதாவது சத்தியத்தையும் போதனையும் விரும்புகிறவன். He likes the truth and he likes the teachings. சத்தியத்தையும் போதகத்தையும் விரும்புகிறவன். சங்கீதம் 25:5 அந்த வார்த்தை சொல்லுகிறது, உம்முடைய சத்தியத்திலே நடத்தும். இன்னைக்கு துக்கமான ஒன்று, சத்தியத்தை யாரும் விரும்புறதே இல்லை. கட்டுக்கதைகள், இந்த கான்செப்ட், இந்த இசை, சத்தியத்தை பேசப்படுகிற ஊழியர்கள் இன்றைக்கு அறியப்படுவதில்லை. ஒரே ஒரு ஆல்பம் போட்டா பெரிய ஆளாயிடலாம். ஒரே ஒரு ஆல்பம் வந்து அது ஒரு வெரி ஃபேமிலியர், அவங்க ஏராளமான அழைப்பு. ஒரு ஆல்பம் போட்டார், வருடம் முழுக்க அவருக்கு கூட்டம் இருக்கிறது. ஆனா சத்தியத்தை பேசுகிறவர்கள் யாரும் அழைக்கப்படுவதில்லை. அது உண்மை 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 உண்மை. அந்த உண்மையான சீஷர்களுடைய வாசனை தெரியுமா? சத்தியத்தை விரும்புங்கள். திருச்சபைக்கு போகிற 80 பிள்ளையே, அதை விரும்புங்க. ஆடல் பாடல் விரும்புங்கள். ஆனா சத்தியத்துக்கு அதிகமா முக்கியம். that is a true discipleship. அதான் உண்மையான சீஷனுடைய அந்த அடையாளங்கள். சத்தியத்திலே என்னை நடத்தி. 2வது, என்னை போதித்தருளும். அவர் சொல்கிறார், நாள் முழுவதும் நான் காத்திருக்கிறேன். நீ சத்தியம் பேசப்படுற இடத்துல ஆட்கள் இல்லையே. அநேக சபைகளை பார்க்கிறேன், சத்தியம் பேசப்படுகிற நிறைய இடத்துல ஆட்கள் இல்லை. இந்த ஊடகத்துல அருமையான பேசப்படுவது ஏராளமான சத்தியங்கள் இருக்கிறது. ஸ்டான்லி அவர்கள், நிறைய பேர் இவ்வளவு அழகான சத்தியத்தை பேசுறாங்க. அவங்களுக்கு பார்வையாளர்களே கிடையாது.
அடுத்தவர்களை குற்றப்படுத்தி குறை சொல்லி நயாண்டி பண்ணி நக்கல் பண்ணி அப்படிப்பட்ட செய்திகளைத்தான் கேட்கிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த வார்த்தையும் படிக்கிறேன், என்னை சத்தியத்தில் என்னை நடத்தும். நான் விரும்பினாதான் கர்த்தர் நடத்துவார். If you don't have the willingness, அந்த விருப்பம் இல்லை என்றால் தேவன் நடத்த மாட்டார். அந்த என்லைட்மெண்ட் இல்லை என்றால் அதுல உங்களுக்கு இன்வால்வ்மெண்ட் இருக்காது. ஒன்றை குறித்த வெளிச்சம் இல்லை என்றால் அந்த ஒன்றில் உங்களுக்கு அர்ப்பணம் இருக்காது. அந்த வார்த்தை சொல்லுகிறது, என்னை நடத்தி. அடுத்த வார்த்தை, என்னை போதித்தருளும். அது மட்டுமல்லாது அது ஒரு வார்த்தை போட்டிருக்குது. சங்கீதத்துல ஆவியார் சொல்லுகிறார், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். சத்தியத்தை யாரு கேட்கிறான்? 1/2 மணி நேரம் பிரசங்கம் கூடிட்டா போர் அடிக்குது. நீ எல்லாமே இந்த மெகா சபைகளில் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒரே ஒரு பாடல், 15 நிமிடங்கள் ஒரு சொற்பொழிவு தேவனை விரும்புறாங்க. அன்பான தேவ பிள்ளைகளை, 70களிலே 70 என்று நான் 70ஆம் ஆண்டு ஏற்றுக்கொண்டேன். 70ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அந்த ஆரம்ப நாட்களில் சத்தியத்தை விரும்பி ஓடி ஓடி சத்தியம் கேட்பேன். பல இடங்களில் எம்எல் ஜெபசிங் ஐயா அவர்கள், சாம் கமலேசன் அவர்கள், தியோடர் வில்லியம்ஸ் அவர்கள், பாஸ்டர் சாம் சுந்தரம் அவர்கள், பாஸ்டர் என்டி ஜோசப் அவர்கள் ஓடி ஓடி சத்தியத்தை கேட்கிற நாட்கள் ஒன்றும். ஜீவானந்தமயா அவர்கள், டிஜிஎஸ் அவர்களோடு இங்க யாரும் சத்தியம் பேசப்படாதா? விடுமுறை நாட்களில் எங்கெல்லாம் சத்தியம் பேசப்படும் ஓடி ஓடி சத்தியம் கேட்ட நாட்கள் உண்டு. அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு பாடுகள் மத்தியிலும் போராட்டங்கள் மத்தியிலும் நிற்க தேவன் பலன் கொடுக்கிறார். திரும்ப சொல்கிறேன், ஒரு சீஷனுடைய உண்மையான அடையாளம் சத்தியத்தை நேசிக்கிறவன், போதிப்பதை விரும்புகிறவன். இந்த யாருக்குமே இந்த போதிப்பதை விரும்பல. ஊழியர் கூடைகளை கூட பாருங்களேன், அவர் கடினப்பட்டு ஊழியம் அவர் பேசுகிறார், நோபடி ரெஸ்பாண்ட். கடினப்பட்டாக நடத்துகிறார், நோபடி சிங் வித் தம். அவங்களோட யாரும் பாடுறதில்லை. இவருக்கு எல்லாம் தெரிந்தது போல. இல்லை என்பவர்களே, என்றைக்கு அந்த கற்றுக்கொள்கிற சுவாபம் உங்களுக்கு இல்லையோ நீங்கள் உண்மையான சீஷத்தோட இருக்க முடியாது. அந்த 2 காரியங்கள் என்னை சத்தியத்தில் நடத்தும். நான் இன்னைக்கு கூட ஜெபித்தேன் ஆண்டு சமூகத்துல, தேவனே இன்னும் டீச் மீ மோர். நீங்க கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்திருக்கிறேன், புதியவர்களை கற்றுத்தாரும். இல்லை என்றால் வண்டி ஓடாது. ஒவ்வொரு நாளும் Lord lead me in your truth and teach me your truth. என் அன்பு எப்படி ஜெபம் பண்ணுவீங்களா? Lord teach me, Lord teach me. இந்த பாடல் குழு இருக்கிறவங்க எல்லாம் பாட்டு பாடின உடனே எழுந்து போயிடுறாங்க. இசைக்கறி வாசிக்கிறவங்க எல்லாம் கூட ரொம்ப கொடுமை. இந்த பாடல் பாடுகிற இசைக்கறி வாசிக்கிற எல்லாருமே வெளியே போய் நிக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க பாடின பாட்டுல அர்த்தம் இல்லை. அந்த பாடல் ஒருவரையும் ரட்சிக்காது. அந்த இசைக்கருவி யாருமே மாற்றாது. ஒரே ஒரு பாடல் என்னை மாற்றியது. 70ஆம் ஆண்டு உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதிய ஒரு பாடல் என்னை ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்தது. இசைக்கருவி வாசிக்கிற அன்பு தேவ பிள்ளையே, டோன்ட் லீவ் தி சர்ச் அன்டில் இட் ஃபினிஷ். பாட்டு பாடுறவங்க எல்லாம் பாட்டு பாடணும்னு எழுந்து போயிருது. அது கேவலமானது, அசிங்கமானது. கவனிங்க, உங்க பாட்டு மத்தவங்க கேட்கிறாங்க, அதனால அடுத்த பிரசங்கத்தை நீங்க கேளுங்க. நீ இசைக்கருவி வாசிக்கிறது மத்தவங்க ரசிக்கிறாங்க, அடுத்தவர் பேசும் நீங்கள் ரசியுங்கள். இது உண்மை உண்மை உண்மை. இவ்வளவு பெரிய நீங்க அடுத்த வாரம் வாசிக்க வேண்டாம். உங்களை விட்டு ஆண்டு இதை விட உங்களை போல ஆயிரக்கணக்கான மக்களை கத்தர் வைத்திருக்கிறார். நான் கண்டது. அநேக திருச்சபைக்கு போகிறேன், பாட்டு பாடின பிறகு ஒரு ஆளே இல்லை ஸ்டேஜில். இசைக்கருவி வாசித்த பிறகு ஸ்டேஜில் அவர் இல்லை, எங்க போனாரு தெரியல. என் அன்பு தேவ பிள்ளையை, டோன்ட் டூ தட். உண்மையான சிஷ்ண அடையாளம் நம்பர் 1, நீதியை விரும்புகிறவன். நீதியை விரும்புகிறேன், திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். உலக நீதி அல்ல, சுய நீதி அல்ல, சொந்த நீதி அல்ல. அவங்களுக்கு அந்த நீதி பிடிச்சா அதுல உறுதியா இருக்கிறாங்க. நல்லாவே தெரியாது தவறு, பட் ஸ்டில் தே ஹோல்ட் ஆன். அது ஒரு சுய மதிப்புக்காக, சுய கௌரவத்துக்காக வேண்டாம். நீங்களே கேளுங்க, நான் பேசுவதும் நான் செய்வதும் நான் நடப்பதும் தேவ நீதி தானா? அவங்க நினைக்கிறாங்கன்னா அவங்களுடைய மதிப்பு போயிடும். மதிப்பு ஒரு நாளும் போகாது. தேவ நீதியை கெட்டியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். எப்படி சொல்லுகிறான்? என் நீதியை நான் கெட்டியாய் பிடித்திருக்கிறேன். பல பக்தர்கள் சொல்லுகிற வார்த்தை, என் நீதியில உறுதியா இருக்கிறேன்.
தாவீது, நானோ நீதியினால் உடைய முகத்தை தரிசிப்பேன். அதை விரும்புங்க. இரண்டாவது, the true discipleship is, அன்பானவர்களே, சத்தியத்தை விரும்புங்கள். அடுத்தவர்கள் போதிக்கும் போது அந்த போதனையை விரும்புங்கள். அநேக கூடுதலை பாருங்க, பைபிளை திறந்து கூட பார்க்கறது இல்லை, திறந்து பாருங்கள். that is a true discipleship. மூன்றாவது உண்மையான டிசைபிள்ஷிப் என்னவென்றால், அன்பானவர்களே, அடுத்த வார்த்தை 27ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். அது ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, பிளைன் பாத். தமிழ் விதத்துல, உமது வழியை எனக்கு போதித்து. திரும்ப திரும்ப தாவீது ஒரு உண்மையான சீஷத்துவத்தில் வாழ்ந்தவர். அவர் சொல்கிறார், உம்முடைய வழியை எனக்கு போதித்து. அடுத்த வார்த்தை, என்னை செவ்வையான பாதையில் நடத்தும். நான் விரும்புகிற பாதை அல்ல, என் மனம் போகிற பாதை அல்ல, உலகம் சொல்லுகிற பாதை அல்ல, உறவுகள் சொல்லுகிற பாதை அல்ல. அந்த வார்த்தை, அன்பானவர்களே, செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். ஆங்கில விதத்துல இந்த வார்த்தை இப்படியே போட்டிருக்குது, lead me in a plain path. நீங்க எல்லாரும் அதுக்கு செவ்வையான, நீங்க எல்லாரும் உயரமான வாழ்க்கை விரும்புறாங்க. மகிமை எல்லாம் உயரமான வாழ்க்கை, பிரம்மாண்டமான வாழ்க்கை. ஆனா ஆங்கிலத்துல பிளைன், தமிழ் விதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எனக்கு செவ்வையான பாதையில். என் அன்பு தேவ பிள்ளைகளே, புகழ் இருக்கலாம், பேர் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் நீங்கள் போகிற பாதை, இஸ் இட் ரைட் வே? உங்ககிட்ட இருக்கிற பணம் சரியான பாதை வந்ததானா? அடுத்தவங்களை ஏமாத்தி, அடுத்தவங்களை அபகரித்து, பொய்ப்பத்திரம் தயாரித்து, போலி பத்திரங்களை தயாரித்து, இது உண்மை 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 செவ்வையான பாதை. இது உண்மை. ஒரு சிஷ்யன் அடையாளம் தெரியுமா? the life of righteousness. ரெண்டாவது, the life of truth, the life of God's plan. தேவ திட்டத்தில் வாழ்வது. எனக்கு நிறைய ஆசை இருக்குது, அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். கவனிங்கள், உலகத்தின் பல தேசங்களிலிருந்து அழைப்பு வருகிறது, அங்கே தங்கி ஊழியம் செய்யும்படி, சபை நடத்த. அதல்ல என் தரிசனம், என் பாரம் சென்னை, வட சென்னையில நம்ம 7 கிணறு என்ற இடத்துல. அதுதான் என்னுடைய அழைப்பு. 55 ஆண்டுகள் அங்கதான் இருக்கிறேன். ஒருவேளை பிரசங்கமாயிட்டு வருவேன், ஆனால் அது என்னுடைய நிலையான ஊழியம் அல்ல. என் நிலையான ஊழியம் நீங்க திரையிலே பார்க்கிற இந்த விலாசம்தான். இன்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, 3வது குறிப்பு, ஒரு சிஷ்யனுடைய உண்மையான நிலை என்னென்றால், செவ்வையான பாதையில் நடத்தப்படுகிறவன். 4வது ஒரு குறிப்பு, கவனியங்கள், சங்கீதம் 31:3. அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, thy name sake. 31:3 வாசிக்கிறேன். அந்த வார்த்தை, உமது நாமத்தின் நிமித்தம் என்னை நடத்தி அருளும். வார்த்தை தெரிந்த வசனங்கள் தான். உம்முடைய நாமத்தின் நிமித்தம், பிகாஸ் ஆஃப் யுவர் நேம் சேக், நாட் மை சேக். என் பெயருக்காக. 31:3. என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டும், நடத்தி அருளும். ஒரு உண்மையான சிஷ்யன் ஆல்வேஸ் ப்ரே ஃபார் லைக் திஸ். வழிகாட்டும் ஆண்டவரே, நடத்தி அருளும் ஆண்டவரே. ஆங்கிலத்துல இந்த வார்த்தை, thy name sake, உம்முடைய நாமத்தின் நிமித்தம். நீங்க ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், why you want to do the ministry? ஏன் ஊழியம் பண்றீங்க? இதுக்கான அந்த ஊழியத்தை விரும்புறீங்க? நீங்க ஒரு போட்டி, எனக்கு அந்த ஊழியம் வேணும், எனக்கு இந்த ஊழியம் வேணும், நான் ஜெபம் நடத்தணும், நான் ஆராதனை நடத்தணும், எனக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு வாய்ப்பே தரல, எனக்கு வாய்ப்பு கொடுத்து 1 வருஷம் ஆச்சு. ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், ஏன் நீங்கள் ஆராதனை நடத்த விரும்புறீங்க? ஏன் நீங்கள் பாட விரும்புறீங்க? ஏன் இந்த ஊழியம் செய்ய விரும்புறீங்க? அது எந்த ஊழியமா இருக்கலாம். உமது நாமத்தின் நிமித்தம், இதுதான் என்னுடைய குறிக்கோள். உங்களோடு பேசுகிறேனே, அவர் நாமத்து நிமித்தம், அவர் நாம மகிமைக்காக, அவர் நாம உயர, அவர் நாம மகிமைப்பட. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, அவர் நாமத்தின் நிமித்தம், only for his sake. அதை நான் சொல்வதை விட என் மனசாட்சி சொல்ல வேண்டும், அதை ஆவியான் அங்கீகரிக்க வேண்டும். உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீ எதை பண்ணாலும், ஒரு சபைக்கு ஒரு பொருள் வாங்கி தரீங்க, அவருடைய நாமத்துக்காக.
ஏதோ ஒரு காணிக்கை தரீங்க நாமத்துக்காக. That is not to boast. அதை அறிவிக்க வேணும் என்கிற அவசியம் இல்லை. நிறைய விரும்புறாங்க, இட் should be published, அவசியம் இல்லை. அந்த பிள்ளைகளே, உண்மையான சிஷ்யனுடைய எண்ணம் என்ன? உமது நாமத்து நிமித்தம், எவ்ரிதிங் ஃபார், அதான் அடிக்கடி போல் சொல்கிறார், நான் அல்ல கிறிஸ்துவை, நான் அல்ல கிறிஸ்துவை. அடுத்து ஒரு சிஷ்யனுடைய உண்மையான அடையாளம் 61 சங்கீதம் 2 61:2. அதுல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது, இதயம் தோயும் போது பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உம்மை கூப்பிடுவேன். உண்மையான சிஷ்யனுடைய அடையாளம் என்னவென்றால், எல்லா நிலைகளிலையும் ஆண்டவரையே நோக்கி பார்க்கிறவன். இந்த வார்த்தை தோயும் போது பூமியின் கடையாந்தரங்கள், அவ்வளவுதான் ஏண்டு, இதுக்கு பிறகு ஒண்ணுமே இல்லை. அந்த வார்த்தை சொல்லுகிறது, உம்மை நோக்கி கூப்பிடுவேன். அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், கேளுங்கள். அதாவது, ஆல்வேஸ் லீட் இன்டு த ராக். அதுல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, எனக்கு எட்டாத உயர கண்மலையில் என்னை கொண்டு போய் விடுகிறவர். இரண்டு குறிப்பு. ஒன்று, இதயம் தோயும் போது அவரை. மூன்றாவது, அதுல இன்னொரு குறிப்பு, ஒரு சிலருடைய ஆசை, அதாவது அவர் விரும்புகிற கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும். கண்மலையில் அவரோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை, அவரோடு இருக்கிற ஒரு அனுபவம், அவரோடு இருக்கிற அந்த ஒரு கண்மலையில், என் கண்மலையும் என் கோட்டையுமாகிய என் கர்த்தாவே. அந்த கண்மலையில் அதுல ஒரு வார்த்தை இருக்குது, கண்மலையில் என்னை கொண்டு போய் விடுவீராக. என் அன்புடைய பிள்ளையே, that is the anxiety, the ambition of a true discipleship. அதுதான் ஒரு உண்மையான சீஷனுடைய ஆதங்கம். என்ன தெரியுமா? இதயம் தோயும் போது, மாற்று வழிகளை அல்ல, மனித வழிகளை அல்ல, மனித யுக்திகளை அல்ல, தோயும் போது உண்மையை நோக்கி கூப்பிடுவேன். அது கடினமான ஒன்று. நம்முடைய அறிவும் உணர்ச்சிகளும் ஏற்றுக்கொள்வதில்லை, அனுபவங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனா தேவன் சொல்லுகிறார், அவன் தாவீது சொல்லுகிறார், கூப்பிடுவேன். அவனுடைய பலன் என்ன? எட்டாத உயரத்துல உன்னை கொண்டு போய் விடுவார். ஒரு உண்மையான சீஷன் ஆல்வேஸ் சீக்கிங் தி ஃபேஸ் ஆஃப் காட். நெருக்க வந்தாலும், உயிர் வந்தாலும், தாழ் வந்தாலும், உயர்மலையோ, அது மலையா இருக்கலாம், பள்ளத்தாக்கா இருக்கலாம், தூயும் போது, என் அன்புடைய பிள்ளைகளே, look unto the Lord. எல்லாம் முடிந்தது, அவர் நோக்கி பாருங்கள், எட்டாத உயரத்துல கொண்டு போய் சேர்ப்பார். இது அவன் ஒரு சிஷ்யனுடைய அடையாளம். எந்த நேரத்திலும் அவன் தோய்ந்து போகலாம், ஆனால் கூப்பிடுதலை விடாதவன். 6வது குறிப்பு, ஒரு சிஷ்யனுடைய அடையாளம் என்னவென்றால், சங்கீதம் 139:24. அதனுடைய கருத்து என்னவென்றால், அதில் எழுதப்பட்டிருக்கிறது, நித்தியத்தை விரும்புகிறவன், நித்திய வழியை விரும்புகிறவன். 139:24, என்னை நித்திய வழியிலே நடத்தும், எவர்லாஸ்டிங் லைஃப். அப்படியால் அவருடைய எண்ணம், அவருடைய சிந்தை, அவருடைய ஆசை, அவருடைய விருப்பம், அவருடைய நோக்கம் எல்லாம் நித்தியம். இன்றைக்கு துக்கமான ஒன்று, அந்த நித்தியத்தை குறித்து அனைத்து சிந்திப்பதில்லை, ஊழியர்களை சிந்திப்பதில்லை. அப்படி சிந்தித்தால் வழித்தப்பி போக மாட்டார்கள். அப்படி சிந்தித்தால் உண்மையா இருப்பார்கள். அப்படி சிந்தித்தால் யாரையும் வஞ்சிக்க மாட்டார்கள். நித்திய வழியிலே, திரும்ப சொல்கிறேன், நித்திய வழியில். ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட வார்த்தை, அன்பானுடைய, the way of everlasting life. இந்த பூமியில் எதுவுமே நித்தியம் அல்ல, நிரந்தரம் அல்ல. நீ காணும் தோற்றம், நீ பார்க்கும் பார்வை, எதுவுமே நிரந்தரம் அல்ல. இந்த வானம் பூமி நிரந்தரம் அல்ல, இந்த புகழ் நிரந்தரம் அல்ல, இந்த அசையா சொத்துக்கள் நிரந்தரம் அல்ல. ஆனால் சொல்லுகிறார், என்னை நித்திய வழியில் நடத்தும். 2வது சிஷ்யனுடைய உண்மையான அந்த அடையாளம் என்னவென்றால், வேதனை உண்டாக்கும் வழி இடத்துல உண்டு என்று அவன் தன்னை அலசி பார்க்கிறவன். இன்றைக்கு அதுக்கு நேரமே இல்லை. எந்திரமான வாழ்க்கை, நோ டைம் டு அனலைஸ். அடுத்தவர்களை அலசி பார்க்கிறோம், அவர் எப்படி, இவர் எப்படி. அதுக்குதான் இன்னைக்கு தகவல் அறியும் அந்த உரிமை சட்டம்.
அவர் என்ன பண்றார், இவர் என்ன பண்றார், அவர் எங்க வீடு வாங்கியிருக்கிறார், இது எனக்கு தேவையில்லாத ஒன்று. அடுத்து வேதனை உண்டாக்கும் வழிகள், செல்ஃப் அனலைசிங். நிறைய பேருக்கு தற்பரிசோதனை என்ற எண்ணமே இல்லை. நாளை முடிக்கும் போது எல்லாரும் உட்கார்ந்து ரைட், நான் செல்லும் பாதை, நான் பேசும் வார்த்தைகள், என் செயல்பாடுகள், இவரை நான் காயப்படுத்தி இருக்கிறேனே, அது நியாயமானதானா? நான் என்ன சொல்லுவேன், நான் ஒன்னும் காயப்படுத்தலையே, நான் ஒன்னும் பண்ணலையே, நான் சரியாத்தான் பேசினேன். இல்லை, நீங்கள் மனிதர்களை வேதனைப்படுத்தும் வழிகள், இன்னொன்று தேவனை வேதனைப்படுத்தும் வழிகள். என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரு தேவ பிள்ளை வேதனைப்படுத்தும் போது நீ தேவனையே வேதனைப்படுத்துகிறாய். எனவே ஆண்டவர் சொன்னார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். என் அன்பு தேவ பிள்ளையே, ஒரு சிஷ்யனுடைய உண்மையான அடையாளம் அடுத்தவர்களை வேதனைப்படுத்த மாட்டான். இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையே அடுத்தவர்களை கசக்கி பிழிந்து அதை ரசிப்பது. குடும்பங்கள்ல கூட ஒரு ஆணவ சிரிப்பு, வென்று விட்டேன், இல்லை. அடுத்தவர்களை மனநோக பண்ண வேண்டாம், அடுத்தவர்களை வேதனைப்படுத்த வேண்டாம். ஒரு நாள் அதை விட பெரிய வேதம் உனக்கு காத்திருக்கிறது. டோன்ட் டூ தட். ஆங்கிலத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை, அதாவது எவர்லாஸ்டிங் லைஃப், எவர்லாஸ்டிங் வே. கடைசியாக 143 சங்கீதம் 10 வசனம், லேண்ட் ஆஃப் அப்ரைட்னஸ். 143:10 அடிக்கிறது வார்த்தை வருகிறது, நல்ல ஆவியானவர் ஒரு சிஷ்யனுடைய ஆசை விருப்பம் என்னவென்றால் பிரியமானதை செய்கிறவன். எனக்கு பிரியமானதல்ல, அவருக்கு பிரியமானது. என் அலங்காரம் அவருக்கு பிரியம், என்னுடைய உடை அவருக்கு பிரியம், என் பேச்சு அவருக்கு பிரியம், என் செயல் அவருக்கு பிரியம், நான் செல்லும் பாதைகள் அவருக்கு பிரியம். நீங்க எல்லாரும் இப்படிதான் பாருங்க, இந்த வாழ்க்கையில கூட அவங்களுக்கு என்ன பிரியம் அதான் செய்ய விரும்புறாங்க. பெற்றோரும் பையன் பிரியப்படுறான், பையன் ஆசைப்படுறான், இல்ல அன்பானோடைய தேவனுக்கு பிரியமானதை செய்ய. இது கடினமானது. எனக்கு பிடிக்கிறது அவருக்கு பிடிக்கவில்லை, அவருக்கு பிடிக்கிறது எனக்கு பிடிக்கவில்லை. அவர் பசுத்தை விரும்புகிறார், நான் அசுத்தத்தை விரும்புகிறேன். அவர் நித்தியத்தை விரும்புகிறார், நான் உலகத்தை விரும்புகிறேன். உலக ஆசை, உலக வேஷம், உலக ஃபேஷன். நீ சபையில பாருங்களா, ஆடை அலங்காரம் சொல்லவே தேவையில்லை. அது சபையா என்ன என்றே தெரியவில்லை. நம்முடைய பிள்ளைகளை சபையை கனம் பண்ணுங்க. இந்த பயங்கரமான அடுத்தவங்க முகம் சுழிக்கிற அளவுக்கு அலங்காரம் பண்ணாதீங்க. அடுத்தவங்க உங்களை பற்றி ஒரு தவறு நினைக்கிற மாதிரி டோன்ட் பி மேக்கப், அலங்காரம் வேண்டாம். திரும்ப திரும்ப உங்களுக்கு இது பிரியம், ஆனா தேவனுக்கு பிரியமா? ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அந்த வீட்டு அந்த கண்ணாடியில, தேவனே என் அலங்காரமுக்கு பிரியமா? என்னுடைய பிள்ளைகள் வசனம் சொல்லுது, உமக்கு பிரியமானதை செய்ய. அடுத்த ஒரு வார்த்தை, உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான பாதையில் நடத்துவாராக. ஆங்கிலத்துல uprightness, இந்த அழகான வார்த்தை uprightness, not righteousness, நீதி விட மேலான வாழ்க்கை, uprightness. ஒன்றை சொல்லுகிறேன், ஒரு சிஷ்யனுடைய அடையாளங்கள் இல்ல ஒரே மாதிரிதான் இருக்கும். a life of righteousness. இரண்டாவது a life of truth, சத்தியத்தை விரும்புகிறவன். அதாவது செவ்வையான வழிகளை விரும்புகிறவன், பிளைன் பாத், செவ்வையான வழிகளை விரும்புகிறவன். நாலாவது அவருடைய நாமத்துக்காகவே வாழ்கிறவன். எதை செய்தாலும், புசித்தாலும், குடித்தாலும், எதை செய்தாலும் அவருடைய நாமத்துக்கு மகிமையாகவே. நான்காவது, அன்பானவர்களே, உயரமான வாழ்க்கை விரும்புகிறவன். துணிந்து போன நேரங்களிலேயும் அவரையே நோக்கி கூப்பிடுகிறவன். மாற்று வழிகளை கையாளுவதில்லை. ஆல்வேஸ் லுக்கிங் காட். ஆறாவது குறிப்பு, நித்தியத்தின் வழிகளிலே, எவர்லாஸ்டிங் லைஃப், நித்திய வாழ்க்கை விரும்புகிறவன், நித்திய ஜீவனை விரும்புகிறவன், நித்திய பாதை விரும்புகிறவன். முடிவாக அன்பானவர்களே, கடைசி சொன்னேன், செம்மையான தேவனுக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறவன், செம்மையான வழியில நடத்த விரும்புகிறவன். இவன் தான் உண்மையான சீஷன். சொல்லிக்கலாம், இது போயிட்டு வரதில்லை. அன்பானவர்களே, அவர் விரும்பும் பாதை, அவர் விரும்பும் வழிகள்,
அவர் விரும்பும் வாழ்க்கை, அவர் விரும்பும் நீதி, அவர் விரும்பும் உயரம். எனக்கு நான் உயரமா இருக்கிறேன், ஆனா தேவன் இந்த உயரத்தில் இதோட மேலான ஒரு உயரத்தை விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ அர்ப்பணியுங்கள், ஜெபியுங்கள், உகந்த சிஷனாயிருங்கள். இது ஒரு சிஷன் அல்ல, உகந்த சிஷனாக, ஆண்டவர் எதிர்பார்க்கிற சிஷனாக. பாட்டெல்லாம் பாடுறோம், உகந்த கனி கொடுப்பேன், மிகுந்த கனி கொடுப்பேன், உகந்த சிஷனாய் மாறுவேன். உகந்த சிஷனாக இருங்க. உங்கள் திருச்சபையில don't be a believer, be a disciple. சிஷராகுங்கள், சீல உருவாக்குங்கள். நான் சிஷனா இல்லாத போது நான் யாரையுமே உருவாக்க முடியாது. எனவே இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னெடுப்போம். அன்பாவளே, இந்த இந்தியாவை சொந்தமாக்குவோம். It cannot be by believer, it will happen only by disciple. விசுவாசிகளால் முடியாது, சிஷனாய் மாற்ற முடியும். ஒரு சின்ன கேள்வி, நீங்கள் சிஷனா, விசுவாசியா? சிஷனா. விசுவாசம் நல்லது, சிஷனா இருப்பது மேலானது. பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, அர்ப்பணங்கள் உண்டு, எட்டாத உயரங்கள் உண்டு. அந்த உயரத்துக்கு கர்த்தரை கொண்டு போவாராக. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். காலகாலமாய் திருச்சபைக்கு போகிறோம், பார்வையாளராகவே இருக்கிறோம். நீர் விரும்பும் பாதை, நீர் விரும்பும் நோக்கம், நீர் விரும்பும் நீதியை நாங்கள் செய்ய எங்களுக்கு இரக்கம் செய்யும். தொய்ந்து போகும் போதும் நோக்கி பார்க்க, செம்மையாக நடத்தப்பட ஆண்டவரே, கற்றுக்கொள்ளுகிற அந்த ஆவி, சத்தியத்தை விரும்புகிற ஒரு ஆவி, நீதியின் வழி நடக்கிற ஒரு ஆவியை எங்களுக்கு தாரும். எட்டாவது உயரத்தில் எங்களை கொண்டு போய் விடுகிறதே, உமக்கு நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே, அந்த எவர் லாஸ்டிங் லைஃப், நீதியின் பாதை நடத்தும் ஐயா. அழிவில்லாத மேன்மையான உறுதியான அற்புதமான பாதை நடத்தும். ஆசீர்வதியும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, விசுவாசியாயிருங்கள், அதை விட சிஷனாயிருங்கள். அவருக்கு கனி கொடுங்கள், உகந்த சிஷனாயிருங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சிகளை குறித்த கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நிறைய ஃபார்வர்ட் பண்றீங்க, நிறைய தேவையற்ற செய்திகளை, இப்படிப்பட்ட ஆவிக்குரிய செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்கள். ஒருவேளை அவர்களுக்கு என்னுடைய கான்டாக்ட்ல இல்லாம இருக்கலாம், அவளுக்கு தெரியாம இருக்கலாம். அனுப்பி இந்த வசனத்தை பரம்ப செய்யுங்கள். சத்தியம் வளரட்டும், சத்தியம் மேன்மைப்படட்டும். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.